கசாலி டிகோட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஜூன் 20, 2026. நம்ம வழக்கமாக காலையில் என்ன போடுவோம்னா இந்திய அரசோட தமிழ்நாட்டு அரசோட இங்கே இருக்கக்கூடிய அரசியல் விவகாரத்தை பற்றி கொஞ்சம் அலசுவோம். சில நேரம் கோபமாக பேசுவோம், சில நேரம் சந்தோஷம் பேசுவோம், சில நேரம் பாராட்டுவோம், சில நேரம் எதாவது பண்ணுவோம். ஆனால் அப்பப்போ என்ன செய்வோம்னா ஏதாவது வித்தியாசமான விஷயங்கள், ஒருவேளை இந்த மாதிரி இடையில போட்ட மாதிரி கோயம்பேடு மார்க்கெட்டில் மாட்டு பண்ணி ஆக்கிட்டாங்க, ரொம்ப மோசமாக இருக்குது, மனுஷங்க போகிற விட ரொம்ப மோசமாக இருக்குன்னு பேசணும். அப்புறம் ஒரு இதில் பார்த்தா மெட்ரோவில் என்னென்ன மாதிரி அனாச்சாரம் இருக்குது, மோசமாக இருக்குது அப்படின்னு பேசணும். இந்த மாதிரி சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி சில இதில் இப்போ ஹபீபி படத்தோட விமர்சனத்தை நானும் அவர் தோழர் சுஃபியான் அவர்களும் சேர்ந்து பேசணும். இப்போ சினிமா சம்மந்தப்பட்டு ஒரு படம் கோமா நீ கோமாவில் இருக்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு தலைப்பு. அந்த தலைப்புக்கு அர்த்தம் கேட்டால் எனக்கும் தெரியாது. ஆனால் அது சம்மந்தப்பட்ட இயக்குனர், தயாரிப்பாளர், கேமராமேன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் அத்தனையும் எல்லாம் பண்ணிட்டு ஒரு ஒன்மேன் ஷோனா, ரியல் ஒன்மேன் ஷோ. அது அவரை பார்த்து நான் உண்மையில் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன் ஆச்சரியப்பட்டேன்னா, என்னை வச்சு ஒரு நாள் ஷூட்டிங்கில் எடுத்தார், ஒரு நாள் சில நாள் என்னை வச்சு ஒரு நாள் ஏலகிரி கூப்பிட்டு போனார். இங்கே கூப்பிட்டு போய் ஏலகிரியில் போய் ஒரு ஆளாக 2 கேமரையும் அங்கங்கே வச்சுட்டு பாட்டார். அந்த வேகமெல்லாம் பார்த்தா அப்பா அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அவர் வேறு யாரும் இல்லை, திரு அலி மிர்சா அப்படின்னு. அவர் பேசிக்கலி இசையமைப்பாளர். பட்டு பேசிக் இல்லாமல் பார்த்தோம்னா அவர் சினிமாவில் எல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் நிறைய கற்றுக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச கமல் அங்கே போய் நிறையா பெருசாக நிறையா படிப்பார்ல, அது மாதிரி இவரும் படித்து அதை ப்ராக்டிக்கலாக இறக்கி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அந்த கோமானி அப்படின்ற படத்தில் நான் ஒரு சைக்கோ வில்லனாக நடிச்சிருக்கேன். அதில் நம்ம சாதாரண இந்த மாதிரி ஒரு மூஞ்சியை அப்படி வேறு மாதிரி வில்லனாக காமிக்கிற அளவுக்கு எப்படி தோணுச்சு என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் அவர்கிட்ட கொஞ்சம் நம்ம பேச போகிறோம். நம்ம கசாலி டிகோடுக்கு அவர் ஸ்பெஷலாக ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. வாங்க சார். நம்ம கசாலி டிகோட். நான் இசையமைப்பாளர், இயக்குனர் ஏஜே அலி மிர்சா. ஓகே சார். இப்போ இது நம்ம கேட்குற கேள்வி நம்பர் 1, கோமா ஐஃபன் போட்டு நீ போட்டீங்கல்ல, அது அர்த்தம் சொல்லலாமா வேண்டாமா சொல்லுங்க, ஏன்னா எனக்கு புரியல. இல்லை, ஆக்சுவலி என்னன்னா கோமானி அப்படிங்கிறது ஒரு முழு தலைப்போட ஒரு சுருக்கம் தான் அது. அப்ரிவேஷன். ஆனால் அந்த முழு தலைப்பு இப்போ சொல்ல வேண்டாம்னு பார்க்குறேன். ஏன்னா இப்போ நமக்கு பதிவு செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குது, டைட்டில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ நம்ம சுருக்கமாக என்ன பேர் இப்போ வச்சிருக்கிறோமோ அதே நம்ம பதிவு பண்ணியாச்சு. D55 அப்படின்னா தனுஷ் 55 அப்படி சொல்ற மாதிரி ஒரு கோமாளின்றது வேற ஒரு தலைப்போட சுருக்கம். சரி, ரைட். நம்பர் 1. நம்பர் 2, இன்னொரு கேள்வி என்னன்னா, ஒரு குண்டக்கான கேள்வி தான். இப்போ என்னைய இப்படி விக்கு பயங்கரமாக வச்சு தம்மடிக்க வச்சது லைஃப்பில் தம்மடிச்சதே இல்லை. தம்மடிக்க வச்சு ஓகே, நான் தம்மடிக்கதே இல்லை அப்படின்னா தப்பான, அதாவது பொய் சொல்கிறான்னு சொல்லப்படுறீங்க. நெசமாவே லைஃப்பில் இது தம் அடித்ததே இல்லை, ஒரு பஃபுட் எடுத்ததில்லை. ஆனால் அன்றைக்கி அந்த படத்துக்காக அவ்வளோ பாடுபட்டு அது பற்ற வைக்க முடியல. தெரிஞ்சே தானே முன்னுப்பின சேர்த்தா தானே சுடுகாடுதீங்க அப்படின்னு. அந்த மாதிரி நம்மளை அப்படி ஒரு மாதிரி பயங்கர ஒரு சைக்கோ வில்லன் மாதிரி காமிக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஆக்சுவலி நீங்கள் எனக்கு குறைந்தபட்சம் ஒரு 17 வருஷம் பழக்கம். என்னை சுற்றி இருந்த ஆட்கள், அவங்களுடைய மனநிலை, இது எல்லாமே நான் இரவில் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபமாக ஒரு 6 வருஷமும் தனிமையாக தான் இருக்கேன் நான். அப்போ என்னன்னா எனக்குள்ள ஒரு சிந்தனைகள் தோன்றிட்டே இருக்கும். அதாவது இந்த இயற்கையில் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு பிரதிபலிப்பு இருக்கு. அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளசன்ட் லுக்கிங்காக இருப்பாங்க, ஆனால் கொடூரமான எண்ணம் கொண்டவனாக இருப்பான். ஓகே. கரடு முரடான பார்வையில் இருப்பான், அவங்க ரொம்ப ஒரு சாஃப்ட் நேச்சராக இருப்பாங்க. நமக்கு நிறைய இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா நிறைய வில்லன் கேரக்டர் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ சோனு சூத் இந்த மாதிரி நிறைய ஆட்கள் பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்துல அவங்க நல்ல விஷயங்கள் மக்களுக்கு பண்றாங்க. இப்ப நம்ம அந்த காலத்துல சொல்ல போனா நம்பியார் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர்ன்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அசோகன் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனாலும் சினிமால ஒரு காட்சியை ஒரு கேரக்டரை நம்ம சொல்லணும்னா மக்களுக்கு எளிமையா புரியணும்னா அந்த கரடுமுரடான பார்வைக்கான ஆளு, அவரை இன்னும் கொஞ்சம் மிகைப்படுத்தணும்னா தம் அடிக்கிற மாதிரி, இன்னும் கொஞ்சம் வேற மாதிரின்னா அந்த காலத்துல வில்லன்னாவே ரேப் சீனு அப்படிங்க மறு வச்சுக்கிறது. இப்போ ஒத்துக்க மாட்டேன் தெரியுமா, என்னடா பண்ண போற அப்படின்னு அது ரிவர்ஸ்ல வந்துரும். இப்போ இந்த காலகட்டங்கள் அப்படி கிடையாது. பட் இயற்கையா பாத்தீங்கன்னா சினிமால ஒரு நம்ம ஒரு காட்சியை மிகைப்படுத்தி அதை சித்தரிக்கும் போது
வில்லன் அப்படின்னா கொஞ்சம் அப்படி கொடூரமா இருக்கணும். ஹீரோனா ஏன் மூஞ்சியை வந்து எப்படி கொடூரமா பண்ண தோணுச்சு. அதுதான் விஷயம். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எந்த ஒரு முகமும் ஒரு நிலையான முகம் கிடையாது. எப்படி வேணா மாத்திக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு குள்ளாய் போட்டீங்கன்னா முஸ்லீம் ஆயிடுவான், அவன் வந்து ஒரு ஒரு நூல் கட்டிட்டானா ஐயர் ஆயிடுவான், ஏன்னா பட்டைய போட்டா அது ஆயிடும். அந்த மாதிரி இந்த உலகத்துல எந்த ஒரு உருவத்துக்கும் ஒரு நிலையான தன்மை கிடையாது. நாம பண்ற அலங்காரங்களை பொறுத்துதான். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ஒருத்தர் கமிட் ஆகி அவருக்கு நம்ம போயிட்டு இருக்கு. அப்ப நான் சுத்தி சுத்தி யோசிச்சு பார்க்கும்போது உங்கள் முகம் வந்து எனக்கு திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும். கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தாவூத் இப்ராஹிம் ஸ்டைல்ல கொஞ்சம் நீங்க எனக்கு என்னுடைய கற்பனையில வந்து போவீங்க அந்த முகம். அப்போ நான் யோசிக்கும் போது சரி இவரை வந்து நம்ம படத்தோட ஒரு அந்த முக்கியமான அந்த வில்லன் கேரக்டர் நம்ம வந்து கொடுக்கறது மட்டும் இல்லாம உங்களுடைய முகத்துக்கு பல்வேறு சிகை அலங்காரங்கள், காஸ்டியூம் இதெல்லாமே என்னுடைய இரவு தூக்கத்துல அதெல்லாம் பொருத்தி நான் வந்து அதை பொருத்தி பார்த்துட்டே இருப்பேன். அதை வந்து நமக்கு எங்க அதை பர்ச்சேஸ் பண்றது, எப்படி பண்றது, இந்த மாதிரி நிறைய ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணி தான் ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம வந்து பண்ணி வந்து இதோட கதையை பத்தி கேட்க மாட்டேன். ஏன்னா படம் முடிஞ்சல வந்ததுக்கு அப்புறம் கதை. ஆனா பேசிக்கலி இந்த படம் வந்து சைக்கோ வில்லன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு நல்ல டாக்டர்ஸ், இந்த மாதிரி டாக்டர்னு வரதுனால டாக்டர்ஸ் அண்ட் சைக்கோ வில்லன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அது வந்து இது பேசிக் வந்து த்ரெட்டு. ஓகே வச்சுக்கங்க. இப்போ வந்து படம் எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த ஊர்களில் ஷூட்டிங் வந்து பண்ணீங்க? அதாவது படத்தோட ஆரம்பம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முத்துப்பேட்டை தர்காவில் தான் முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். முத்துப்பேட்டை தர்கா. ஆமாம், முத்துப்பேட்டை தர்காவில் இருக்கிற அவரு நம்ம பாக்கர் அலி அவர் தான் ஆரம்பிச்சு விட்டாரு. சரி, சூப்பர். அப்புறம் முத்துப்பேட்டை அந்த ஊருக்குள்ள பல்வேறு இடங்கள், அதுக்கப்புறம் கடற்கரை இருக்கும். ஆமா, அங்க கடற்கரை வந்து ஒரு இடம், முக்கியமான இடம்லாம் இருக்கு. இந்த மாங்குரோவ் காடுகள், அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் நாங்க பண்ணோம். அங்க ஒரு ஸ்கூல்ல ஒண்ணு பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு ரெசார்ட்ல ஒரு சாங், ஒரு முத்துப்பேட்டையில ஐட்டம் சாங், ஜாம்பவானோட ஏதோ அதெல்லாம் பக்கம் இடங்கள் அங்க பண்ணோம். அப்புறம் அங்க இருந்து வேதாரண்யம். முத்துப்பேட்டை, வேதாரண்யம், கோடியக்கரை. கோடியக்கரை வந்து கேட்டவொடனே எனக்கு வந்து பொன்னியின் செல்வன் ஞாபகத்துக்கு வருது. சரி, ஓகே. அந்த மாதிரி கோடியக்கரை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்னையில வந்து இது வந்து மெடிக்கல் ஓரியன்டட் ஸ்கிரிப்ட்ன்றதுனால சென்னையில வேளச்சேரியில ஒரு ஹாஸ்பிட்டல், அப்புறம் குன்றத்தூர்ல ஒரு ஜிம், அதுக்கப்புறம் பல்வேறு இடங்கள்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறோம். கிருஷ்ணகிரி போயிருந்தீங்களே? ஆமா, கிருஷ்ணகிரியில பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ். அதாவது இந்த படத்துல பாத்தீங்கன்னா சைக்கோ அப்படின்றது ஒரு மெயின் சைக்கோ ஒருத்தர் இருப்பார். அவருக்கு கீழே சில லிட்டில் சைக்கோஸ் இருப்பாங்க. அந்த லிட்டில் சைக்கோக்கள் வந்து இவங்களை பார்த்திருக்க மாட்டாங்க. அதாவது கொள்கை மட்டும்தான் அவங்களுக்கு போய் சேரும். அதாவது தவறான விஷயங்கள் யாரும் பண்ணாலும் வேண்டாம். ஆனா இது வந்து இடம் வந்து அங்க பண்ணணும். சரி, அப்புறம் இது நம்மள ஏன் ஏலகிரி கூட்டு போனீங்க? ஏலகிரி அது ஒரு வெரைட்டிக்காக தான். எனக்கு அங்க போயிருக்கும்போது ரொம்ப அருமையா இருந்துச்சு. இது என்ன ஒண்ணு அப்படின்னா, நீங்க ஷூட் பண்ணும்போது நீங்களும் பாத்தீங்கல்ல, ஷூட் பண்ணி போற வழியில ஒரு 14 வளைவுகள் இருக்கா. மாரிதர் வளைவு, இந்த வளைவு, முகன் வளைவு, ஓரி ஆரி அதிகமான வளைவுகள் இருக்கு இல்லையா. அதுல ஒரு வளைவு பதில் எடுத்துட்டு முடிக்கும்போது பார்த்தா ஒருத்தர் வண்டி எடுத்துட்டு சரி சார் உங்களோட யூடியூப் சேனல் ஆமா அப்படி இருந்துச்சு. ஸோ விக்கு வச்சிருந்தாலும் கண்டுபிடிச்சாங்களே, பரவாயில்ல அந்த அளவுக்கு. அப்ப என்னன்னா அப்போ படத்துல முக்கியமான ஒரு கேரக்டர்ல பண்றீங்க. அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம். படத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த படத்தினால நமக்கு சரி ஓகே. இதுல வந்து பட்ஜெட்டை பத்தி கேட்க மாட்டேன். ஓகே, ஏன்னா இது எடுக்க பட்ஜெட் சாப்பிட்டுட்டே இருக்கு தெரியும் எனக்கு. என்ன பாடுவது, என்ன கூட பாக்குறல்ல பாடுபடுறதுலாம் தெரியும். ஓகே, இதுல வந்து ரொம்ப அடுத்து முக்கியமா வந்து என்ன கேட்க வேண்டிய கேள்வி அப்படின்னா, பலவிதமான கதைகள் இருக்கு. ஓகே, உங்களுக்கு ஒரு பக்கம் த்ரில்லர் பேய் படம் இருக்கு, ஒரு பக்கம் காதல் இருக்கு, ஒரு பக்கம் குடும்ப இதா இருக்கு. இப்படி பலவிதமான கதைகள் நம்மளை சுற்றி நம்ம ரெகுலராக வெளியே வரக்கூடிய படங்களையும் பார்க்குறோம். உங்களுக்கு இந்த மாதிரி தப்பு பண்ணுற டாக்டர்ஸு, இன்னொரு பக்கம் சைக்கோஸு, இந்த தீம் வந்து எப்படி உங்களுக்கு தோன்றுச்சு? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் எந்த தப்பு வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ வந்து ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிடுறாங்க. அதாவது ஒரு கொலையே நடந்தா கூட, ஒரு பெரிய பில்டிங்கே இடிஞ்சா கூட சரி அப்படின்ட்டு அது சரி கடந்து போற மனநிலை வந்துருச்சு. ஆனாலும் நம்ம வெகுஜன மக்கள் வந்து நம்பக்கூடிய ரெண்டு விஷயம். ஒண்ணு, கடவுள் பார்த்துக்குவான். ஓகே,
ஏதாவது ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், ஒருத்தன் வந்து பாதிக்கப்பட்டுட்டான், அவனால வந்து ரியாக்ட் பண்ண முடியல. அவன் யோசிக்கிற ஒரே விஷயம் என்னன்னா கடவுள் பார்த்துக்குவோம் ஓகே அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, ஒரு சிக்னஸ் இல்லை தன்னுடைய உறவினருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவன் போறது மருத்துவர்கிட்ட. மருத்துவர்கிட்ட பாத்தீங்கன்னா இப்போ ஒரு தங்கம் வாங்க போனீங்கன்னா இன்னைக்கு என்ன ரேட்டுன்னு தெரிஞ்சிடும், இல்லை ஒரு பொருள் ஒரு கேமரா வாங்கினீங்கன்னா ரேட்டு தெரிஞ்சிடும், ஒரு ட்ரெஸ் வாங்கினீங்கன்னா ரேட்டு தெரிஞ்சிடும். ஆனா ஒரு மருத்துவர் வந்து உள்ள கொண்டு போயிட்டா அவர் என்ன சொல்றாரு, என்ன எதுக்கு என்ன வேலைன்றதே தெரியாது. ஸோ முழுக்க முழுக்க அவரை வந்து கண் கண்ட கடவுளாக தான் இவங்க பார்க்குறாங்க. ஸோ நம்ம வந்து மருத்துவத்துறையில் அதுவும் ஒரு வியாபாரத்துறை தான் இன்னைக்கு இருக்கிற இதில். இன்னைக்கு வந்து சொஃபிஸ்டிகேஷன் தேவைப்படுது, நல்ல மருந்துகள் உற்பத்தி பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது, அதுக்கு ரிசர்ச் இருக்கு, அது பல செலவுகள் இருந்தாலும் கூட சில மருத்துவர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய சொந்த பண தேவைக்காகவோ இல்லை அவங்களுடைய பேராசைக்காக ஒரு சின்ன தலைவலின்னு போவான், அவனை பிடிச்சி சிடி ஸ்கேன் பண்ணி ஒரு 50,000 பில்லை போட்டுருவான். ஸோ என்ன ஒரிஜினலா, அதாவது அவனுக்கு நியாயமான என்ன வியாதியோ என்ன நோயோ அதுக்கு மட்டும் மருந்து கொடுத்து அவனை காப்பாற்றுறதை விட்டுட்டு இது வந்து ஒரு கார்பரேட்டா மாறி ஆள் உள்ள வந்துட்டா போதும் அப்படின்ட்டு அவனை வச்சு அவன்கிட்ட வந்து பணம் கொடுங்கிற ஒரு மாஃபியாவா ஒரு பக்கம், நான் எல்லா மருத்துவர்களையும் சொல்லலை, அந்த மாதிரி மாறிட்டு இருக்கிற சமயத்துல அதாவது கடவுளா பாக்குற ஒரு இடத்துல நீங்க மிஸ்யூஸ் பண்றீங்க, அடுத்த கட்டத்துல இருக்கீங்க மிஸ்யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது ஒரு தரப்பு. இன்னொரு விஷயம் என்னன்னா அசால்ட்டா ஹேண்டில் பண்றது. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் இல்ல ஒரு பேஷண்ட் வந்து அட்மிட் பண்ண வந்தாருன்னா வெயிட் பண்ணுங்க, அதாவது பணம் இருந்தா ஒரு விதமான பார்வையும் பணம் இல்லை அவன் ஏழப்பட்டவனா ஒரு மாதிரி பார்வையும் இங்க இருக்கிறதுனால இந்த சைக்கோ கேங் என்ன பண்ணுது அப்படின்னா தவறு செய்யக்கூடிய எந்த ஒரு மருத்துவ ஊழியர்கள் யாரா இருந்தாலும் புடிச்சிட்டு போய் கொண்டுடுவாங்க. இது வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே ஓடிட்டு இருந்தது, எங்கெங்கயோ பார்த்த விஷயங்களை வந்து ஓடிட்டு இருந்தது. எனக்கு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சமுதாயத்தை சார்ந்த கெட்ட விஷயங்கள் அல்லது ஏதோ சமுதாயத்துக்கு ஏதோ நல்லது பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு ஓடிட்டே இருக்கும். வந்து நம்மளால பண்ண முடியல, சைக்கோ பண்றாங்க. சைக்கோ இதெல்லாம் பண்ணலைன்னா சைக்கோ வரமாட்டாங்க. இல்ல சைக்கோ எப்படி உருவாக்குறாங்க, அதாவது நேரடியா ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டான்னா அவனுடைய வீரத்தை நம்ம பலத்தை வந்து நம்ம வந்து மதிப்பிடலாம். ஆனா சைக்கோங்கிறவனா மறைஞ்சு நின்று தாக்குவான், அவனுக்கு வந்து நேரடியாக தாக்குறதுக்கு முடியாதவன் அவன் வந்து நயவஞ்சகமா ஏதோ ஒரு வகையில இல்ல உங்களை தாக்கணும்னா உங்களுக்கு நெருக்கமான ஒரு ஆளை வந்து தூண்டி விட்டு அவனை வச்சு தாக்குறது. இந்த மாதிரி சைக்கோக்கள் வந்து இப்படிதான் இருக்கிறாங்க. தன்னால முடியல ஆனா ஏதோ ஒரு பழி வாங்கணும், ஆமா அடிக்கணும் அப்படின்னு. ஓகே, இதுல வந்து இப்போ அதான் இப்போ ஒன்னொன்னா இப்போ பேசுறோம்ல, இப்போ இந்த கட்டத்துல இப்போ எவ்வளவு ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு, இன்னும் எப்போ வந்து படம் கம்ப்ளீட் ஆகும்? படம் ஆல்மோஸ்ட் 95% முடிஞ்சிருச்சு. இப்போ டப்பிங் போயிட்டு இருக்கு. முன்னாடி நீங்க பேசிட்டு போனீங்க. இப்போ என்னன்னா படமா பார்க்கும்போது எனக்கு இன்னும் சில காட்சிகள் வந்து சேர்க்க வேண்டியது, இன்னும் இம்ப்ரூவைசேஷன் தான் நல்ல படம். ஏன் தெரியுமா, இது வந்து கிரியேட்டிவிட்டி சம்பந்தப்பட்டது. அதனால சில கதைகள் எல்லாம் மறுபடியும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி கதையை சிதைக்காம அங்க நம்ம காட்சிகள் இன்னும் விறுவிறுப்பாக்குறது, இம்ப்ரூவ் பண்றது, மக்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு, அதாவது என்னதான் நம்ம அறிவுரை புத்திமதி சொன்னாலும் கூட சினிமான்றது ஒரு பொழுதுபோக்கு ஊடகம். அப்போ அங்க வந்து நம்ம படத்துல 7 ஆமா, அது எவ்வளவு டைம் எடுத்தாலும் நம்ம அது சரியான விஷயம் நமக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் 7 பாட்டா? ஆமா, 4 பாட்டு அதிகம் சொல்லி எல்லாரும் வந்து ஐயோ 4 பாட்டுன்ற இடத்துல 7 பாட்டு அசால்ட்டா இல்ல. அதாவது முன்பு ஒரு காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா படங்கள் 14 பாட்டு 20 பாட்டுலாம் இருந்துச்சு. நம்ம அவ்வளவுதான் பண்ணல. யூஷுவல் சினிமா ஒரு 2000ல பாத்தீங்கன்னா ஒரு 5 பாட்டு மினிமம் இருந்துச்சு, ஒரு 2 பாட்டு சேர்த்து பண்ணிருக்கோம். பாடல் வந்து ஒரு நல்ல விதமா போய் ரீச் ஆகணுன்ற இடத்துல ஓகே. இப்போ வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரி உங்க பார்வையில, ஓகே இது ஜெனரலான கேள்விதான், ஏன்னா இப்போ இது இன்னைக்கு வந்து கொஞ்சம் அப்படி கேட்டு முடிச்சிருவோம். ஓகே, ஏன்னா நானும் இதில் நடிச்சதே இன்வால்வ் ஆனதுனால ஆரம்பத்துலேருந்து கதையை வந்து எனக்கு கொஞ்சம் தெரியுங்கிறதுனால நான் ரொம்பவும் கேட்க முடியாது, பேச முடியாது. ஓகே, ஏன்னா அது வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக, நான் அப்படி ஆர்டிஃபிஷியல் பண்ணதில்லை. உங்களை வந்து இன்டர்வியூ பண்ண நினைச்சிட்டு இருந்தேன், ஒரு வாய்ப்பு கிடைச்சது, இன்டர்வியூ பண்றோம். அது நம்மளுடைய கசாலி டீ கோடு வந்து நமக்கு ஒரு ஊடகம் இருக்கு, அது என்ன அந்த ஊடகத்துல ஏதோ ஒரு வகையில நம்மளுடைய இது போய் சேரும் அப்படிங்கும்போது இதுல வந்து நம்ம
தமிழ் சினிமா வியாபாரம் எப்படி இருக்கு? இல்லை, எல்லா காலத்துலேயுமே தமிழ் சினிமான்னு கிடையாது, உலக சினிமா இல்லை எதுவாக இருந்தாலும் வியாபாரம் நல்லா தான் இருக்கு என்னுடைய பார்வையில். சரி. ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு இக்கு அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா, முதலீடு, அதாவது ஒரு படத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கு. ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்லி அது சொல்றேன். இப்போ நம்ம திரைப்படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து ஒவ்வொரு நடிகர்களுக்கும் வித்தியாசப்படுவாங்க. ஒரு பெரிய நடிகருக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஒரு 80% பார்க்கும். அந்த மாதிரி ஒரு கேட்டகரைசேஷன் இருக்கு. நம்ம வந்து நம்ம படம் அளவுக்கு பேசலாம். இப்போ நம்ம ஒரு படம் எடுக்கிறோம், அந்த படத்துக்கு வந்து 100 பேர் போய் பார்ப்பான். அப்படிங்கிறது ஒரு ஷோ இல்ல, மொத்தமா அந்த படத்துக்கு 100 பேர் பார்ப்பான். அது ஒரு வாரம் ஓடுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கறான், ஒரு 7-10 நாளைக்குள்ள 100 பேர் பார்க்கறாங்க அப்படின்னா ஒரு படத்தோட டிக்கெட் வந்து 200 ரூபாய். அப்போ 100னா 20,000 ரூபாய் அதனுடைய வருமானம் ஒரு தியேட்டர்ல. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1,00,000 பேர் பார்க்கறாங்க, அப்போ 200 ரூபாய் கணக்கு போட்டா 2 கோடி ரூபாய். இதுதான் இப்போ நம்ம பட்ஜெட்டிங் எங்க போய் பிரச்சனை நடக்குதுன்னா, 2 கோடி ரூபாய் தான் நமக்கு இன்கமே வரப்போகுது. அப்போ நம்ம படம் எவ்வளவு பண்ணணும்? 1 கோடி பண்ணணும். 1 கோடி பண்ணணும். ஒரு பிரியாணி செய்றீங்க, 150 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா நீங்க வந்து 50 அதனுடைய 150ல 50% 75 ரூபாய்க்கு தான் நீங்க பண்ணணும். அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, 2 கோடி வருமானம் வர படத்தை 5 கோடின்னு படம் பண்றாங்க, 4 கோடின்னு பண்றது. என்னன்னா பெட்டர்மெண்ட் அப்படின்னு இது எல்லாமே போய் ஒரு படத்தோட வெற்றி எங்க இருக்கு? கதை, காட்சிப்படுத்துறது, ரிப்பீட் ஆடியன்ஸ், இதெல்லாம் விட்டுட்டு படம் ஒன்னே ஓடுல எப்படி ஓடும்? இப்ப சொல்ல உங்க பார்வையில தமிழ் சினிமா வியாபாரம் ஓகே, எப்பயுமே நல்ல பொருளுக்கு வியாபாரம் இருக்கு. அப்ப நல்ல பொருளா கொடுக்கறது தான் நமக்கு நம்ம வேலை. என்னன்னா நல்ல பொருள் உற்பத்தி பண்ணணும். சரி, ரைட், ஓகே. ரொம்ப இது வந்து பேசிக். இது இனி வந்து அப்பப்போ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அடுத்தடுத்த அப்டேட் இருக்கு இல்லையா, அந்த கோமானி அப்டேட் ஒரு கட்டத்துல வந்து அந்த கோமானினா என்ன அப்படிங்கிறத அதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் எப்படியோ ஆடியோ லான்ச் இருக்கும். ஆடியோ லான்ச்சுக்கு வந்து முடிஞ்ச நம்ம கசாலி டீ கோட்ல இது மூலமா என்ன செய்வோம்னா, நம்மளோட ஆடியன்ஸ் வந்து அக்கம் பக்கம் இருக்காங்க இல்லையா, யாரெல்லாம் வர முடியுமோ அவங்களே வந்து ஆடியோ லான்ச் வர வைப்போம். வர வச்சு இது வந்து ஸ்பெஷலா எல்லாம் போடுவோம். முடிஞ்சா வந்து ஸ்பெஷல்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுவோம். ரைட்டு. இப்போ வந்து உங்களுடைய இந்த திரைப்படம் நான் வந்து நடிச்சிருந்தா கூட இது முழுக்க உங்களுடைய படம், நான் இன்வால்வ் ஆயிருக்கேன். டிஸ்கஷன் படி தான் பண்றோம், நம்ம சுயமா நம்ம எதுவும் முடிவு பண்றது இல்ல. அப்போ இந்த படம் வந்து ரொம்ப சிறப்பா வரட்டும். நான் வந்து எப்பவுமே ரிக்வெஸ்ட் பண்றது வந்து, ஓகே இது போதும், ஆடியன்ஸ் இது போதும் அப்படின்ற மாதிரி மனநிலை இல்லாம, ஓகே இன்னும் கரெக்டாக என்ன வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப நல்லா அப்படி ஓகே அப்படி அந்த அளவுக்கு வந்துச்சுன்னா 4 பேர் பார்த்து நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சொல்லியாச்சுன்னா படம் வந்து ரசிகர்கள் வந்து கைவிட மாட்டாங்க அப்படிங்கிறதான். ஸோ உங்கள் படம் வந்து ரொம்ப மேலும் சிறப்பாக வரட்டும். இப்போதைக்கு கோமா நீ அப்படின்ற இந்த படம் சிறப்பாக வரட்டும். நம்ம அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய நேரம் செலவிட்டு படத்தை பற்றின டீட்டெயில் சொன்னதுக்கு மிக்க நன்றி. நன்றி.